ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல வந்து ப்ளே பண்ணாங்க. பவுலர்ஸ் வந்து ஃபயர் மோட்ல இருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்தியன் பவுலர்ஸோட ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் பவுலிங் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா ஜாஸ்பிரிட் பும்ரா, முகமது சிராஜ் இவங்க 2 பேரோட விக்கெட் வந்து டேக்கிங் வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணுச்சு. அதுவும் முக்கியமாக வந்து கான்ஸ்டாஸோட விக்கெட்டை ஜஸ்பிரிட் பும்ரா எடுக்கும்போது ஹோல் எம்சிஜி ஸ்டேடியமே வந்து செலிப்ரேட் பண்ணுச்சு. அந்த அளவுக்கு வந்து பக்காவான ஒரு போல்டு வந்து ஜாஸ்பிரிட் பும்ரா வந்து டுக் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவாஜாவோட விக்கெட்டை வந்து முகமது சிராஜ் வந்து வேற லெவலில் எடுத்தாரு. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு. ஸோ கான்ஸ்டாஸோட ரன்ஸ் வந்து 8 ரன்ஸ்லேயே அவுட் ஆக கவாஜாவும் 21 ரன்ஸ்லேயே அவுட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் லபுஷேனும் வந்து ஸ்மித்தும் வந்து பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு நீடிக்கல. ஏன்னா முகமது சிராஜ் திருப்பியும் அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை காமிச்சாரு. அடுத்து களம் இறங்குனது டிராவிஸ் ஹெட். அவரோட விக்கெட் வந்து ஜஸ்பிரிட் பும்ரா மறுபடியும் எடுத்தாருங்க டே 4ல. ஸோ வேற லெவல் விக்கெட் அது. சூப்பராக இருந்துச்சு. மிச்சில் மார்ஸோட விக்கெட் அதை விட சூப்பராக எடுத்தார் ஜஸ்பிரிட் பும்ரா. 0 ரன்ஸில் மிச்சில் மார்ஸ் அவுட் ஆனார். ஸோ அது மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் களத்தில் இறங்கின அலெக்ஸ் கேரி. ஜாஸ்பிரிட் பும்ரா செமையான போல்டுங்க, அட்டகாசமான போல்டு, பக்காவான போல்டு. பேட் கமின்ஸ் வந்து கேப்டன் இறங்கினார். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸும் லபுஷேனும் வந்து ஒரு பொறுப்பான நிதானமான பார்ட்னர்ஷிப் வந்து கேரி ஓவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட விக்கெட், பேட் கமின்ஸோட விக்கெட் அது ரவீந்திர ஜடேஜா எடுக்க, முகமது சிராஜ் வந்து லபுஷேன் விக்கெட் எடுத்தார், எல்பிடபிள்யூ பண்ணார். ஸோ இவங்க 2 பேரோட விக்கெட்டும் பார்ட்னர்ஷிப்புமே தகர்க்கப்பட்டது. லபுஷேன் வந்து 70 ரனில் ஆட்டம் இழந்தார். பேட் கமின்ஸ் வந்து 41 ரன்களில் வந்து ஆட்டம் இழந்தார். அதுக்கப்புறம் களத்தில் மிச்சல் ஸ்டாக் வந்து கிரவுண்டில் வந்தார். அவர் கொஞ்சம் அரைக்க ஆரம்பிச்சார். ஆனால் அதுக்கப்புறம் ரன் அவுட் ஆகிட்டார். நிதிஷ்குமார் ரெட்டி செம்ம ரன் அவுட் பண்ணார். அதுக்கப்புறம் நேத்தன் லியான் போலாண்ட் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் சூப்பராகவே பில்டப் ஆயிடுச்சுன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்தன் லியான் வந்து 41 ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ போலாண்ட் வந்து 10 ரன்கள் இருக்காரு. 2 பேருமே ஆட்டம் இழக்காமல் இன்னும் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ பவுலிங் வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த பவுலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரிட் பும்ரா 4 விக்கெட் எடுத்துக்காரு, முகமது சிராஜ் 3 விக்கெட் எடுத்துக்காரு. இவங்க 2 பேரோட ஃபயர் பவுலிங் வந்து ஆஸ்திரேலியா இன்னைக்கு கொஞ்சம் தடுமாறினாங்கன்னே சொல்லலாம். தடுமாறுறாங்களோன்னு தோணுது. ஸோ லாஸ்ட் நாளைக்காவது குயிக்காக எடுக்கிறாங்களாம் பார்ப்போம். ஏன்னா ஆஸ்திரேலியா முக்கியமாக ட்ரை பண்ணுறாங்க ட்ரா பண்ணுறதுக்கு தான். ஸோ அதை வந்து விடக்கூடாதுங்கிறது இந்தியன் பவுலர்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் விக்கெட்டில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் டே 4 வந்து ஆஸ்திரேலியா 333 ரன்ஸ் வந்து லீடில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டப்பந்து இன்சைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.